தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் அல்ல புலமிக்க புலவர்க்கு வேர், புலவர்க்கு வேர். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடத்தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடத்தந்த தேன், சுடத்தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், வைரத்தின் வாள். தமிழ் எங்கள் பிறவிற்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்றத்தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்றத்தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். இன்றைய காலகட்டத்தில் தொன்மையான மொழியான நம் தமிழ் மொழியை விடுத்து பிற மொழிகள் மீது நாட்டம் காட்டுபவர்களுக்கு தமிழ் மொழியின் சிறப்பை அறிவுறுத்தும் வகையில் தாய்மொழியின் பெருமையை மறக்காதே என்ற பாடலுக்கு நம்மை ஆடி மகிழ்விக்க வருபவர்கள் ஐஸ்வர்யா நந்தினி. Take it on.
சொல் கேளாதவர் என்ற வள்ளுவரின் குரலுக்கேற்ப குழல் இசையும் யாழ் இசையும் குழைந்து தங்கள் இனிமையான குரலில் ஒளி படைத்த கண்ணினால் வா 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 என்ற பாரதியார் பாடலை பாட வருபவர்கள் சார்த்தக் தியாஸ்னி. நான் பிறந்த
பாட்டு பூங்கவிதை பாடியதும் இங்கே. பாப்பா பாட்டு பாடிய பாரதி நான் தானே, பாப்பா பாட்டு பாடிய பாரதி நான் தானே. நான் பாடிய பாட்டை மீண்டும் கேட்க வந்தேனே, உயிர் கொண்டு வந்தேனே. பாப்பா பாட்டு பாடிய பாரதி நான் தானே. பெண்களல்ல ஐயோ பெண்களல்ல, இவர்களை நான் பெண் என்று எப்படி சொல்ல? நான் சொன்ன புதுமை பெண் இப்படி அல்ல. அறிவை காலை கூட்ட சொன்னேன் அம்மம்மா, ஆரை நானா குறைக்க சொன்னேன். அறிவை காலை கூட்ட சொன்னேன், ஆரை நானா குறைக்க சொன்னேன். அறிவைத்தனத்தை காண சொன்னேன், அடக்கம் விட்டா ஓட சொன்னேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. நீ ஓடி விளையாடு பாப்பா, இங்கே பாப்பா உள்ளே போப்பா. விடுதலை விடுதலை விடுதலை, சாயலுக்கும் இன்றுகிய புறையலுக்கும் விடுதலை, பரவலோடும் புறவலுக்கும் அறவலுக்கும் விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை. கெடுதலை என்னும் தருதலைகளுக்கா விடுதலை வேண்டி பாடினேன், நான் விடுதலை வேண்டி பாடினேன். பொருதலையாக பொருள் புரியாமல் கடிதமாக வேண்டினேன், நான் திருட சொல்லியா தூண்டினேன். பாப்பா பாட்டு பாடிய பாரதி நான் தானே, பாப்பா பாட்டு பாடிய பாரதி நான் தானே. நான் பாடிய பாட்டை மீண்டும் கேட்க வந்தேனே, உயிர் கொண்டு வந்தேனே. பாப்பா பாட்டு பாடிய பாரதி நான் தானே. திக்கு தெரியாத காட்டு, திக்கு தெரியாத காட்டு, உன்னை தேடி தேடி இழைத்தேனே. கண்ணை எனதிரு கண்மணியே, கண்ணை எனதிரு கண்மணியே, உன்னை பட்டி தழுவ மனு கொண்டே. திக்கு தெரியாத காட்டு. கண்ணன் பாட்டை காவுடன் பாடி ஊரை கெடுத்தானே, என் பேரை கெடுத்தானே. காதல் வெல்வதை கடைக்கலைக்காக மாத்திர நினைத்தானே, என் மதிப்பை குறைத்தானே. பாப்பா பாட்டு பாடிய பாரதி நான் தானே, நான் பாடிய பாட்டு படுகிற பாட்டை கண்டேனே, மீண்டும் சென்றேனே. பாப்பா பாட்டு பாடிய பாரதி நான் தானே. எல்லா நாடுகளிலும் சிறந்த நாடு நம் பாரத நாடு. இயற்கை வளமும் நிறைந்தது, கனிம செல்வங்களையும் உடைய நாடு. தலை சிறந்த கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த நாடும் நம் நாடு. இத்தகைய பெருமை வாய்ந்த எங்கள் நாட்டை வாழ்த்தி பாருக்குள்ளே நல்ல நாடு என்ற பாரதியின் பாடலுக்கு ஆட வருபவர்கள் நம் மாணவிகள்.
எங்கள் பாரத நாடு எங்கள் பாரத நாடு நல்ல நாடு எங்கள் பாரத நாடு நாங்கள் அவற்றை பார்க்க வேண்டும். தந்தையை பார்க்க மன்னனை பார்க்க உள்ளே போகக்கூடாது. என்னை கருத்து இல்லாதப்பா ஒரு அடி எடுத்து வைத்தால் ஈட்டிகள் உன்னை கொன்றுவிடும். உன் ஈட்டி உடலில் தான் பாய்க்கும். என் எடுத்தாலும் உள்ளத்தில் பாய்க்கும். என்னை தடுக்காது. எதற்கும் போக மாட்டேங்கிறார். கூட அவனை தடுக்க முடியும். குணமாக இருந்தால் இதே மஞ்சை கொண்டு போகட்டும். இதை மந்திரியார் பெற்றுக்கொள்ளும். எனக்கு பரிசா நான் இருக்கிறேனா அல்ல உங்கள் வாசலில் தமிழை வந்தேனா? 110,000 கொண்டிருந்து 100 40 நாளைக்கு நன்றி எந்த அடியாரின் காட்சி உங்கள் மந்திரிடமே கதவுகளை பார்த்து கண்களை போட்டு அவர்கள் கவித்துவம் கதவை திறந்து கொண்டு வரட்டும். உங்களுடைய அறிவை விரோதியாக அற்புதத்தை வைத்துக் கொண்டு வாங்க இந்த சண்டைகளை அறுத்து உள்ளே சென்று விளைவாய் போன உள்ளே அழைத்த தமிழ் உண்மையானார், அங்கத்தை பூங்காவை ஆக்கிய தமிழ் உண்மையானார், தமிழ் செப்ப கதவு திறந்தது உண்மையானார், கலை மிதந்தது உண்மையானார், ஏழு எழுத்தது உண்மையானார், என் இறைவன் வழங்கியது உண்மையானார், யார் பாடும் உண்மைகளை கேட்டு சென்று நடக்கும் வார்த்தை
தாங்கள் வந்ததை நான் அறியவில்லை. பாண்டியமன்னா, உன் கால வழிமறித்தார். அமைச்சர் கதவடைத்தார். ஆனால் எந்த வழி? அன்னையை மன்னிக்க வேண்டும். தமிழ் தெய்வமாகிய தங்களுக்கா வழிமறித்தார். பாண்டியா, அது பிறகு விசாரிக்கலாம். வள்ளுவரின் அரிய நூலை சங்கத்தில் கேளாமலே வந்துவிட்டாங்களா? மீண்டும் சங்கத்தை கூட்டி அவன் நூலை கேட்க வேண்டும். நூலை கேட்க வேண்டும். ஆதிசிவன் பெற்றெடுத்தும் அகத்தியனார் பாடுங்கி ஓதி தமிழ் தமிழ் வாழியவே தமிழ் வாழ சங்க புலவர்களே, தமிழ் மூதாட்டி ஔவையம்மையார் இங்கு வந்திருக்கிறார். வள்ளுவர் குரலுக்கு அவர்களே சான்று கூறுவதாகும். அதை சங்கம் ஏற்றே ஆக வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள். ஔவையார், உமது ஊர் இறைவன் படைத்த இடங்கள் எல்லாம் உமது தாய் சமயம் என் தாய். அவளது மாதிரி குமரியனும் சேர்ந்தார். அவள் 3 கடல் காட்சி புத்தியும் மகனார். அவள் மலையிலே சந்தனம் போட்டு தரையிலே கட்டும் காவிரி தென்பண்ணு பாலாறு முதலிய நதிகள் அவர்கள் காலத்தை வருடிக்கொண்டே போகும். அத்தகைய தமிழ் தாயே என்றார். உமக்கு மட்டுமல்ல, எமக்கும் அவள் தான் தாய். அப்படி இருந்தால் சகோதர வாசத்தை காணோமே. அது இருக்கட்டும். வள்ளுவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? தமிழினம் இருந்து வாழும், தமிழ் தடைக்கும், தமிழர் வாழ்வு செழிக்கும் அரிய நூல்கள் இவர் பாடி. ஐயா வள்ளுவர், உமக்கு இலக்கணம் தெரியுமா? அந்த எமக்கிட்டம் பாடுகிறா அறிவியா? உமக்கு தேவை வருமா? புலவர்களே, தூக்குநாங்குடியின் கூடு பார்த்திருக்கிறீர்களா? அம்மாதிரி ஒரு கூடு உங்களால் கட்ட முடியுமா? கரையான் குட்டிப்போல் ஒரு குட்டு உங்களால் தயாரிக்க முடியுமா? ஏன் வீண் பாவப்பீர்கள்? உலகத்தில் நமக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. இனி வள்ளுவர் நூலை கேட்கலாமே. எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு நூலை நாம் ஆட்சேபித்தோம். இது செய்யும் இலக்கணத்தை மீறி நிற்கின்றது. வெண்பாவானால் நாட்கள் வேண்டும். ஈரடி வெண்பாவை ஏற்க முடியாது. ஆம், சங்கத்தின் விதிகளுக்கு முரண்பாடான இதை ஏற்கவே முடியாது. நீங்கள் கூறிய முற்றிலும் உண்மை. சங்கம் கூறியது திருவம் எரிந்த மிகழை கடவுளால் நிறுவப்பட்டது. குன்றம் எறிந்த குமார் கடவுளால் அவ்வப்பட்டது. ஒதுங்கி வாழ குடியால் நடத்தப்பட்டது. நம் தமிழ் திருவன் துணிவான அதில் உங்களுக்கு பொறாமைக்கு இடம் கிடையாது.
ஈசனே ஏற்றுக்கொண்டு விட்டார். இனி ஆட்சேபனை என்ன இருக்கிறது? வாருங்கள். தமிழின் சிறப்பை பற்றி பேச எங்கள் பள்ளி முதல்வரை அழைக்கிறோம். உலக மொழிகளின் தாயாம், முச்சங்கம் வளர்த்த மொழியாம், தேனினும் இனிய மொழியாம் எம் தெவிட்டாத செந்தமிழ் மொழி. உயிருடன் கலந்த தாய்மொழியே, பல வரலாறு கண்டவள் நீ. இலக்கணத்துக்கு ஒரு தொல்காப்பியமும் இலக்கியத்திற்கு சங்க இலக்கியமும் கொடுத்தவள் நீ. செம்மொழி எனும் மகுடம் சூடிய தமிழே, உன் இலக்கணம் இலக்கியங்களில் பெருமை அறிந்தோர் தேனுண்ட வண்டு போல உன் மொழியின் சுவையில் மயங்கி கிடப்ப. எத்தனை மொழிகள் இருந்தாலும் எத்துணையும் இல்லாமல் வீரநடை போடும் உன்னை எங்கள் தாய்மொழியாக அடைந்ததை எண்ணி பெருமிதம் கொள்வோம். இன்றைய இந்த இலக்கிய மன்ற திருவிழாவில் தமிழ் மொழியின் சிறப்பை பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் பெருமை கொள்கிறேன். தமிழ்மொழி உலகின் பழமையான மற்றும் செழுமையான மொழிகளுள் ஒன்றாகும். இது தாய்மொழி மட்டுமல்ல, நம் வாழ்வின் அடையாளமாகவும் நம் கலாச்சாரத்தின் குரலாகவும் திகழ்கிறது. தமிழின் செழுமையும் சுவையும் எங்கும் எதிரொலிக்கிறது. சங்க இலக்கியம் முதல் நவீன கால கவிதைகள் வரை தமிழ் எப்பொழுதும் உயர்ந்திருக்கிறது. தமிழ் என்பது மக்களை கட்டி எழுப்பும் ஒரு சக்தி. இதில் பொருள், கவி, பண்பாடு, அறிவியல் என அனைத்திற்கும் தத்துவம் இருக்கிறது. உலகமெங்கும் பன்முகமாக அறிவியலையும் கலைகளையும் தொடங்கியதிலும் தமிழுக்கு பெரும் பங்குள்ளது. நமது மொழி வளர்ச்சி பெற்றதற்கும் அதை உலகத்திற்கு கொண்டு சென்றதற்கும் தமிழ்த்தாயின் தவ புதல்வர்களான திருவள்ளுவர், பாரதியார் போன்ற ஆளுமைகள் முதன்மை காரணமாக இருந்துள்ளார்கள். அவர்கள் தம் ஆக்கங்களின் மூலம் தமிழின் பெருமையை உணர்த்தியுள்ளனர். இன்றைய தலைமுறையினர் தமிழ் மொழியையும் அதன் மரபையும் காத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். மொழியை பாதுகாக்கவும் வளர்க்கவும் தமிழின் மாறுபட்ட வடிவங்களை பயன்படுத்த வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி. சிறந்த சொற்பொழிவாளர், சிந்தனை சிற்பி எங்கள் பள்ளி தாளாளர் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். அன்பார்ந்த மாணவ செல்வர்களே, ஆசிரியர் பெருமக்களே, முதல்வர் அவர்களே, இன்று பாரதியின் பிறந்த நாள். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்று அடிமை சங்கிலி நம்மை பிழைத்திருக்கும் போது பாடிய பாரதியின் பிறந்த நாள். ஏனென்றால் முதல் சுதந்திர உணவை ஊட்டியவன் நமக்கு அந்த பாரதி. பாட்டு திறத்தாலே மையத்தை பாதித்திட வேண்டும் என்று பேசியவன், பாடியவன், பேசியவன் பாரதி. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்த நினைவு மாற்றாது என்று நமக்கு சொன்னவன் பாரதி. ஆம், இன்று பாரத தேசம் உலகத்தில் வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய படைவீரர்கள் உலகம் பூரா உள்ள அத்தனை படைவீரர்கள் வெற்றி பெற வேண்டிய அளவுக்கு இன்று நம்முடைய தேசம் வளர்ந்து விட்டது. அதை அன்றே அவர் கனவு தான். அதாவது ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை வையாதே பாப்பா என்று நமக்கு அறிவுரையும் சொன்னார். எட்டயபுரத்து கவிஞன் இந்த உலகத்தையே பாடி முடித்து விட்டான்.